எண்ணூற்றில் கூறுங்கள் இவர்களை பெற. வேளாண்மையும் மேலாண்மையும் விரும்பி படித்ததால் தாளாண்மை உங்களிடம் வந்து தங்கிக் கொண்டதோ? மாட்சிமை பொருந்திய ஆட்சி பணிச்சுமை இருந்த போதிலும் தமிழ் சுவைக்க தவறாத அறிஞர். நான் பள்ளியிலே சேர்ந்த போது என்னுடைய முதலாம் வகுப்பு ஆசிரியராக இருந்தவர் சரஸ்வதி என்பவர். நான் சில நேரங்களில் சொல்வது உண்டு, கலைமகளே எனக்கு எல்லா மாணவர்களிடமும் மிகுந்த அன்புடன் பழகுவார். அவர் எந்த மாணவனையும் கடிந்து கொண்டு நான் பார்த்ததே இல்லை. முதலாம் வகுப்பிலே வந்த சில மாணவர்கள் இல்லத்தின் ஞாபகம் வந்து தேம்பி தேம்பி அழுவதுண்டு. அப்போதெல்லாம் அவர் ஒரு தாயை போல இருந்து அரவணைத்து அந்த மாணவர்களை நெறிப்படுத்தி பள்ளிக்கூடம் என்ற கட்டமைப்புக்குள் அவர்களை கொண்டு வருவதற்கு எடுத்த முயற்சிகளை எல்லாம் இப்போது நினைத்து பார்க்கிற போது சிலிர்க்கிறது. அவர் சொல்லித் தருகிற போது கணிதத்தை கூட மிகவும் நேர்த்தியாக வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி அதில் 3ஐ நீங்கள் சாப்பிட்டால் மீதம் என்ன இருக்கும் என்று கேட்பார். இப்படி நடைமுறையில் கேட்டு கேட்டு அந்த ஆசிரியர் எங்களை பண்படுத்தினார், பதப்படுத்தினார், பக்குவப்படுத்தினார். அவர் ஒரு நாள் கூட விடுமுறை எடுத்துக்கொண்டதே இல்லை, விடுப்பு எடுத்துக்கொண்டதில்லை. அவ்வளவு நேசமாக பழகி அவரோடு இறுதி காலம் வரை எனக்கு தொடர்பு இருந்தது. அடிக்கடி அவர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னோடு பேசுவார். அவர் இறப்பதற்கு 20 நாட்களுக்கு முன்னால் சேலத்திற்கு வந்தபோது அவரை பார்த்துத்தான் தீர வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டு அவரை சென்று நான் பார்த்தேன். அப்போது அவர் நான் ஏதோ 1ஆம் வகுப்பு மாணவனாக இருப்பதை போன்ற அதே உணர்வோடு என்னுடன் பழகினார். அதுதான் ஆசிரியருடைய பெருமை. ஏனென்றால் ஒரு ஆசிரியர் எப்போதுமே உங்களுக்கு மாணவனாகத்தான் நடத்துவார். இன்னொன்றையும் மாணவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தலைமைச் செயலாளராகவோ அல்லது மத்தியிலே அமைச்சரவை செயலாளரோ கூட ஆகலாம், ஆனால் நோபல் பரிசு கூட பெறலாம். அப்போதும் உங்கள் ஆசிரியர் ஒருபோதும் உங்களால் மிஞ்சப்பட முடியாதவராகத்தான் இருப்பார் என்பதை எண்ணிக்கொள்ளும். சாதாரண வருத்தம் அல்ல. ஏனென்றால் அப்போதெல்லாம் நீங்கள் ஆவை சரியாக எழுதாவிட்டால் ஆசிரியர்கள் உங்கள் கைகளை பிடித்து ஆவை எழுத பழக்குவார்கள். கல்வி என்பது சாவகாசமாக நடைபெற்றது. கல்வி என்பது மகிழ்ச்சியாக நடைபெற்றது. கல்வி என்பது அனைவரும் கொண்டாடுவதைப் போல நிகழ்ந்தது. யாரும் பரபரப்பாகவும் அவசரமாகவும் அதை அணுகவில்லை. வருகிற போது ஒரு கவிதையை படித்தேன். பிரேசிலிலே இருக்கிற ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார். அந்த கவிதையின் சாரம், நான் நிதானமாக வாழ்வதற்கு வேகமாக இப்போது முயற்சி செய்கிறேன். என்னுடைய இறந்த காலம் நான் இனிமேல் வாழ வேண்டிய காலத்தை விட மிகவும் அதிகம். ஒரு சின்ன குழந்தை சுவைக்காமலேயே கைகளில் இருக்கிற செர்ரி பழத்தை எல்லாம் விழுங்கிவிட்டு மீதம் இருக்கிற சில செர்ரி பழத்தை மெதுவாக சுவைப்பதைப் போல நான் வாழ்க்கையை சுவைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இத்தனை நாட்கள் நான் வாழத் தெரியாமல் வாழ்ந்து விட்டேன். அவசரத்தில் பரபரப்பில் வாழ்ந்து விட்டேன். இனியாவது மெதுவாக ரசித்து ருசித்து வாழப்போகிறேன் என்பதுதான் அந்த கவிதை. அதை படித்த போது நாங்கள் பயின்ற கல்வி சூழல் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஏனென்றால் நாங்கள் நிதானமாக வாழ்ந்தோம். எங்களுடைய கைகளை பிடித்து அச்சரங்களை எழுதி நாங்கள் சரியாக எழுதினார் எங்கள் மீது அச்சதைகளை தூவுகிற அளவிற்கு ஆசிரியர்களுக்கு பொறுமையும் நிதானமும் நேரமும் இருந்தது. பெற்றோரும் அவசரப்படவில்லை. இங்கே முன்னாள் மாணவ சங்க தலைவர் கூறியதை போன்ற ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிற போது எனக்கு சாவித்திரி என்கிற ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தினார். அப்போதெல்லாம்
ஒரு ஆசிரியர் என்றால் தொடக்க பள்ளியிலே எல்லா வகுப்புகளையும் அவர்கள்தான் கையாளுவார்கள். பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் அல்ல, எல்லாவற்றையும் அவர்கள்தான் கையாளுவார்கள். காலையிலிருந்து மாலை வரை அந்த ஆசிரியரோடு இருப்போம். அதனால் அந்த ஆசிரியருக்கு எங்களை நன்றாக புரியும். எங்களுக்கு ஆசிரியரை கண்டாலே மகிழ்ச்சி ஏற்படும். உதாரணமாக, சில மாணவர்கள் தங்கள் வீட்டிலே ரோஜா பூத்தால் கூட அந்த ஒற்றை ரோஜாவை எடுத்துக்கொண்டு வந்து ஆசிரியருக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைவார். அப்படி ஒரு இணக்கமான பழக்கம் இருந்தது. சாவித்ரி டீச்சர் ஒரு நாள் வகுப்பிலே கேட்டார், எத்தனை மாணவர்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும் என்று. அத்தனை மாணவர்களுமே கை தூக்கினார்கள், பிடிக்காது என்று. எத்தனை மாணவர்களுக்கு பிடிக்கும் என்ற போது ஒருவரும் கை தூக்கவில்லை. யாருக்கு பிடிக்காது என்றால் அத்தனை பேரும் கை தூக்கினார்கள். எப்போதுமே மலிவாக கிடைப்பதும் எளிதாக கிடைப்பதும் மனிதர்களுக்கு பிடிக்காமல் தான் போகிறது. தூரத்திலே இருந்தால், தொலைவிலே இருந்தால், சிரமப்பட்டு அடைந்தால், வியர்வை சிந்தினால், வரிசையிலே நின்றால் அவர்கள் மகிழ்கிறார்கள். எளிதில் மடியில் விழுந்தால், அது மாங்கனியாக இருந்தால் கூட தூக்கி எறிகிறார்கள். இதுதான் மனோபாவம். அப்படி அந்த ஆசிரியை கேட்டதும் நானும் கை தூக்கிறேன். அப்போது அவர் சொன்னார், கத்திரிக்காயிலே நிறைய சத்து இருக்கிறது, அதனுடைய காம்பிலே கூட நிறைய அயோடின் இருக்கிறது, சாப்பிடுவது உடலுக்கு நல்லது என்று அவர் சொன்னார். அவர் ஒன்றும் மருத்துவ நிபுணர் அல்ல, நமது மருத்துவர் வரதராஜனை போல. அவர் படித்தது எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். அன்று இரவு எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் குழம்பு. எப்போதும் கத்திரிக்காயை சாப்பிடாத நான் அன்றிலிருந்தே சாப்பிட ஆரம்பித்தேன். இதுதான் ஒரு ஆசிரியர் செய்கிற மாற்றம். நாங்கள் ஆசிரியரை நேசித்தது மட்டுமல்ல, அவர் சொல்வதை எல்லாம் வேத வாக்காக நினைத்தோம். இன்னொன்றையும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். பள்ளி முடிந்து இல்லத்திற்கு சென்றால் அந்த இல்லத்தில் ஆசிரியரை பற்றிய பேச்சு தான் இருக்கும். அப்போது தொலைக்காட்சி இல்லை, கைபேசி இல்லை, கணனி இல்லை, இணையம் இல்லை, தொல்லை இல்லை, தொந்தரவு இல்லை. அதனால் நாங்கள் இல்லத்தில் ஆசிரியரை பற்றி மட்டும்தான் பேசுவோம். அந்த அளவிற்கு அவர்கள் எங்களை ஆக்கர்ஷித்திருந்தார்கள். இதை நான் குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவ்வாறு ஆசிரியர்களை நாங்கள் நேசித்ததாலும், அவர்கள் சொன்னதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் நம் நல்லதற்குத்தான் சொல்வார்கள் என்று நினைத்ததாலும் தான் நான் இன்று இங்கே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று கருதுகிறேன். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். 3ஆம் வகுப்பு படிக்கிற போது எங்கள் ஆசிரியருடைய பெயர் ஜோதி. 3ஆம் வகுப்பில் தான் எங்களுக்கு ஆங்கிலமே அறிமுகமானது. மருத்துவர் திரு வரதராஜன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நாங்களும் பள்ளிக்கு செல்கிற போது கூர்மையாக சலவை செய்யப்பட்ட அழகான சீருடைகளுடன் எங்கள் வயதை ஒத்த சிறுவர்கள் உயர்ந்த ஆங்கில வகுப்புகளில் படிப்பதற்கு பேருந்துக்காக காத்திருப்பதை பார்ப்போம். அப்போதெல்லாம் நாங்கள் நினைப்பதுண்டு, இவர்கள் உயர்ந்த படிப்பு படிக்கிறார்கள், நாம் சற்று குறைவான படிப்பு படிக்கிறோம் என்று. அந்த மாணவர்களும் 6ஆம் வகுப்பிலே நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆங்கில ஊடகத்தில் வந்து இணைந்த போதுதான் எனக்கு ஒன்று தெரிந்தது. சீருடையின் கூர்மைக்கும் புத்தி கூர்மைக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. 3ஆம் வகுப்பில் தான் எங்களுக்கு ஆங்கிலம் அறிமுகமானது. என்னுடைய ஆசிரியர் சில பதங்களை கொடுத்து, இவையெல்லாம் நன்றாக உங்கள் மனத்திலே பதிந்தால்தான் ஆங்கிலத்தை சரளமாக பேச முடியும், அதனால் இவற்றை நீங்கள் 5 முறை எழுதுங்கள் என்று சொல்லுவார். மற்ற மாணவர்கள் எல்லாம் 5 முறை எழுதி கொண்டு போவார்கள், நான் 10 முறை எழுதி கொண்டு போவேன். ஆசிரியர் கேட்டார், நீ ஏன் 10 முறை எழுதுகிறாய் என்று. எழுதுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதனால் எழுதுகிறேன் என்றேன். அதனால்தான் ஒருவேளை
எழுதுவது எனக்கு பிடித்த ஒரு பணியாகவும் ஆனதோ என்று நினைக்கிறேன். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கிற அந்த அன்பு உணர்வு மேம்படுகிற போதுதான் கல்வி ஒவ்வொருவர் மனத்திலும் ஆழமான விதைகளை தூவும். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் நான் ஒன்றே ஒன்றை சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பாடத்தை கற்பிக்கின்ற ஆசிரியர்களை நேசியுங்கள். அப்போது அந்த பாடத்தையும் நேசிக்க தொடங்கிவிடுது. எந்த பாடம் கடினமாக இருக்கிறது என்று ஒருமுறை யோசித்து பாருங்கள். உங்கள் மனத்தில் எங்கேயோ அந்த ஆசிரியரின் மீது சின்ன தயக்கம் இருக்கலாம், ஒரு மயக்கம் இருக்கலாம். அதை தாண்டி அன்றிலிருந்து அவர் சொல்வதெல்லாம் நல்லது என்று நினைத்து பாருங்கள். அடுத்த நொடியே நீங்கள் படிப்பது உங்கள் மனத்திலே பதிந்துவிடும். இங்கே வந்திருக்கின்ற உங்களை பார்க்கிற போது இவ்வளவு அமைதியாக இவ்வளவு நேர்த்தியாக அமர்ந்திருக்கிற உங்களை பார்க்கிற போதெல்லாம் நான் உங்கள் பெற்றோரை நினைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் உங்கள் பெற்றோர் உங்களைத்தான் தங்களுடைய கனவாக வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய எதிர்காலம்தான் அவர்களுடைய சிந்தனை, உங்களுடைய முன்னோற்றம் தான் அவர்களுடைய மூச்சுக்காற்று, உங்கள் படிப்பு தான் அவர்கள் உயிர் துடிப்பு. அவர்கள் உங்களைத்தான் இதயத்திலே ஏங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கண்ணதாசன் எழுதிய ஒரு நூலிலே ஓர் இளைஞன் ஒரு பெண்ணை நேசிக்கிறான். அந்த பெண்ணோ அவனுடைய அன்பை சோதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவள் சற்று இரக்க சுபாவம் இல்லாதவள். ஒரு நாள் அவன் சொல்லுகிறான், நீ எதை கேட்டாலும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன், என்னை அப்போதாவது நேசிப்பாயா? அவள் சொல்லுகிறாள், உன் தாயின் இதயத்தை கேட்டால் நீ கொடுப்பாயா? அவன் போகிறான், தாயிடம் கேட்கிறான், உன் இதயம் இருந்தால் எனக்கு விருப்பமானவளை நான் திருமணம் செய்து கொள்ள முடியும், எடுத்துக்கொள் என்கிறாள் தாய். அவன் அவளுடைய இதயத்தை, தாயினுடைய இதயத்தை ஏந்தி கொண்டு போகிறான். ஓரிடத்திலே தடுமாறி விடுகிறான். அப்போது தாயின் இதயம் கேட்கிறது, மகனே அடிபட்டு விட்டதா, பார்த்து போ என்று. இதுதான் ஒரு தாயினுடைய இதயம். உங்கள் பெற்றோர் உங்களுக்காகவே வியர்வை சிந்துகிறார்கள், கண்ணீரை சிந்துகிறார்கள், அன்றாடம் ரத்தம் சுண்ட சுண்ட உழைக்கிறார்கள். இந்த காலத்தில் ஒரு 10 ரூபாய் ஈட்டுவது என்பது எவ்வளவு சிரமமானது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீங்கள் படிக்கிற அந்த ஒவ்வொரு நேரத்தையும் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மனத்திலேயே அவர்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் கல்வி பெறுவது முக்கியம் என்பதை காட்டிலும் மிகவும் முக்கியமானது, உங்கள் பெற்றோரை அன்பு செலுத்துங்கள், அவர்கள் சொல்வதை கேளுங்கள். 1000 சொன்னாலும் அனுபவத்தை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. கல்லூரி கற்றுக் கொடுக்காததை காலம் கற்றுக் கொடுக்கும், அதுதான் அனுபவம். அறிவு எழுதுகிறது, ஆனால் அதை அழித்துவிட்டு அனுபவம் வேறொன்றை எழுதுகிறது, அதுதான் நிலைத்து நிற்கிறது. அறிவு எழுதுவது நீரின் மேலே, அனுபவம் எழுதுவது கல்லின் மேலே. அதனால்தான் அது எப்போதும் நிலைத்து நிற்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடம் நான் ஒழுக்கத்தை பற்றியோ பண்பை பற்றியோ எல்லாம் அறிவுரை சொல்வதற்காக வரவில்லை. இக்கால மாணவர்கள் அறிவுரைகளை நேசிப்பதும் இல்லை, அறிவுரைகளை கேட்பதும் இல்லை, அறிவுரைகளை கவனிப்பதும் இல்லை. நான் இங்கே வந்திருப்பதெல்லாம் உங்களுக்கு சில கதைகளை சொல்வதற்காகத்தான். நீங்கள் அனைவரும் அவசியமாக படிக்க வேண்டிய ஒரு நாவல் இருக்கிறது. அந்த நாவலின் பெயர் அகல் விளக்கு. மு. வரதராசனார் எழுதிய அந்த நாவலில் உங்களைப் போல 2 மாணவர்கள் வருகிறார்கள். ஒரு மாணவன் பெயர் வேலையன். சாதாரணமாக இருப்பான், தோற்ற பொலிவு இருக்காது, சுமாராக படிப்பான். ஆனால் எப்போதுமே ஆசிரியர் சொல்வதையும் பெற்றோர் சொல்வதையும் கேட்பான். சந்திரன் என்கிற மாணவன் நன்றாக படிப்பான், பார்க்க அழகாக இருப்பான்.
மனித மனம் எப்படி இருக்கிறது பாருங்கள். சந்திரனும் வேலையனும் பழம் வாங்குவதற்கு சென்றால் கூட பழம் விற்பவள் சந்திரனுக்கு 2 பழம் கூட கொடுப்பார். இதுதான் உலகம். அந்த தோற்றத்தை பார்த்து அனைவரும் சந்திரனை நேசிப்பார்கள். சந்திரன் நன்றாக படிப்பான், நல்ல மதிப்பெண்கள் பெறுவான். ஆனால் ஒரு கட்டத்தில் சந்திரன் போதைக்கு உட்படுவான், விடுமியங்களை மறப்பான், நற்குணங்களை இழப்பான், படிப்பிலே அக்கறை போகாது, எங்கெங்கோ கவனம் செல்லும். ஆனால் எப்போதும் சீராக படித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் கடின உழைப்பின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவான். படிப்படியாக அவனுடைய படிப்பு அவனுக்கு வசப்படும். நல்ல மதிப்பெண்களை பெற ஆரம்பிப்பான், ஒழுக்கமாக இருப்பான், கல்லூரியிலே சேர்வான், மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வான். ஆனால் சந்திரன் தடுமாறி போய் வாழ்க்கையிலே திசை மாறி போய் தன்னுடைய வாழ்க்கையே இழந்து விடுவான். நான் எத்தனையோ மாணவர்களை பள்ளியிலே பார்த்திருக்கிறேன். அவர்கள் சந்திரனைப் போல ஜொலித்தவர்கள், சூரியனைப் போல பிரகாசித்தவர்கள். ஆனால் தவறான பழக்கங்களின் காரணமாக தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள். நீங்கள் அனைவருமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உடல் அற்புதமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த உடலை நாம் விரும்பி பெறவில்லை, இயற்கை அளித்திருக்கிறது. ஆனால் இதை விரும்பி கெடுத்துக் கொள்கிற உரிமை நமக்கு இருக்கிறது. அதைத்தான் பலர் செய்து கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம், எக்காரணம் கொண்டும் உங்கள் வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் எந்த விதமான தீய பழக்கத்திற்கும் ஆளாகி விடாதீர்கள். ஏனென்றால் அவற்றை தீய பழக்கம் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நாம் முதலில் அவற்றை பிடிப்போம், பிறகு அவை நம்மை பிடித்துக் கொள்ளும். நாம் நினைத்தாலும் அவை நம்மை கைவிடாது. கை கழுவினாலும் கைவிடாத அளவிற்கு அது கைரேகையை போல மாறுகிற அபாயம் கொண்டது என்பதனால் தான் அதை தீய பழக்கங்கள் என்று சொன்னார். எக்காரணம் கொண்டும் எந்த விதமான பழக்கத்திற்கும் ஆளாகிவிடாதீர்கள். சில நேரங்களில் உங்கள் பிரியமான நண்பர்கள் சொல்லுவார்கள், கொஞ்சம் சுவைத்துப்பார், இன்று ஒரு நாள் சுவைத்துப்பார், இந்த ஒரு நாளில் என்ன ஆகிவிடப் போகிறது, எப்படித்தான் இருக்கிறது என்று சோதித்து பார்க்க வேண்டாமா என்றெல்லாம் சொல்வார்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்ப்பதற்கான தேவையும் இல்லை, அவகாசமும் நமக்கு இல்லை. வாழ்க்கையில் நாம் செய்வதற்கு 1000 பணிகள் நமக்கு காத்திருக்கின்றன. ஆகையால் இவற்றில் நாம் நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பள்ளியிலே படிக்கிற மாணவர்களாகிய நீங்கள் 2 சம்பவங்கள் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையிலே நடந்தது. அந்த 2 சம்பவங்களை மட்டும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு நாள் ஒரு நண்பரை சந்தித்தார். அந்த நண்பர் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். 30 நாட்களுக்கு பிறகு அந்த நண்பரை சந்தித்த போது அதே புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். விவேகானந்தர் அவரிடம் கேட்டார், 30 நாட்களாக இந்த புத்தகத்தையே படித்துக் கொண்டிருக்கிறீர்களே? அதற்கு அந்த நண்பர் சொன்னார், மிகவும் கடினமான புத்தகம், படித்து படித்து பார்க்கிறேன், முடியவில்லை என்று சொன்னார். எனக்கு ஒரு நாள் இரவல் தர முடியுமா, என்ன இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அந்த நண்பர் இரவல் கொடுத்தார். அடுத்த நாள் காலையில் விவேகானந்தர் அந்த புத்தகத்தை நண்பரிடம் திருப்பி கொடுத்தார். அவருக்கு மிகுந்த ஆச்சரியம் மட்டுமல்ல, சிறிது அவநம்பிக்கையும் கூட. நான் 30 நாட்களில் படித்து முடிக்காத புத்தகத்தை நீங்கள் ஒரு நாளில் படித்து விட்டதாக சொல்லுகிறீர்களா? நான் அதை நம்ப வேண்டுமா? விவேகானந்தர் சொன்னார், புத்தகத்தில் எந்த பக்கத்தில் இருந்து வேண்டுமானாலும் கேள்வி கேளுங்கள் என்றார். அவர் கேள்வி கேட்டார். இவர் பக்கத்தின் எண்ணோடு பதிலளித்தார். அவர் அசந்து போனார். அசந்து போய் கேட்டார், எப்படி ஒரு மாதம் என்னால் படித்து முடிக்க முடியாத புத்தகத்தை ஒரு நாளில் நீங்கள் படித்து விட்டீர்கள்? விவேகானந்தர் சொன்னார், நீ கண்களால் படித்தாய், நான் மனத்தால் படித்தேன். இதுதான் மாணவர்களாகிய நீங்கள் கல்வியிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்று நினைத்தால், உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால், மனத்தால் படிக்க முற்படுங்கள்.
ஒரு புத்தகத்தை விரிக்கிற போதே நேசித்து ரசித்து உள்வாங்கி அதை படிக்க தொடங்கினால் கல்வி என்பது கல்லாக இருக்காது, கற்கண்டாக இருக்கும். கல்வி என்பது பாறையாக இருக்காது, பஞ்சாக இருக்கும். கல்வி என்பது கட்டையாக இருக்காது, மலராக இருக்கும். கல்வி என்பது இனிப்பாக மாறிவிடும். எனவே மனத்தால் படிக்கிற பழக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அடுத்தது முக்கியமான சம்பவம், அவர் அமெரிக்காவிலே சிகாகோவிலே சொற்பொழிவு நிகழ்த்துவதற்காக சென்றார். மிகச்சிறந்த சொற்பொழிவை ஆற்றினார். அமெரிக்காவில் இருந்த உலகம் எல்லாம் அவரை இந்தியாவில் இருந்து வந்த துறவு புயல் என்று கொண்டாடியது. ஒரு நாள் அவர் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருந்தார். அங்கே பல்கலைக்கழக மாணவர்கள் முட்டை ஓடுகளை தண்ணீரிலே மிதக்கவிட்டு சுட பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவற்றையெல்லாம் பார்த்தால் ஒருவரால் கூட அந்த முட்டை ஓட்டை சுட முடியவில்லை. விவேகானந்தர் சிரித்தார். உடனே ஒரு பல்கலைக்கழக மாணவர் வந்து, சிரிக்கிறீர்களே, உங்களால் சுட முடியுமா என்று கேட்டார். முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று துப்பாக்கியை வாங்கினார். எதை அழுத்த வேண்டும் என்றெல்லாம் இசையை பற்றி கேட்டுக்கொண்டு துப்பாக்கியால் சுட்டார். 12 முட்டை ஓடுகளும் வரிசையாக சிதறி தெரித்தன. அவர்கள் வியந்து போய், உங்களுக்கு ஏற்கனவே துப்பாக்கி சுடுகிற பயிற்சி இருக்கிறதா என்று கேட்டார். அவர் சொன்னார், இதுதான் நான் துப்பாக்கியை தொடுகிற முதல் சம்பவம் என்று. அப்படி என்றால் எப்படி உங்களால் அத்தனை ஓடுகளையும் சிதறி ஓடுமாறு செய்ய முடிந்தது என்று கேட்டார். அதற்கு விவேகானந்தர் சொன்னார், நீங்கள் எல்லாம் சுட்டால் பதக்கம் கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், பெருமை கிடைக்கும் என்று சுட்டீர்கள். நான் சுடுகிற போது என் கண்களில் அந்த துப்பாக்கியும் அந்த முட்டை ஓடும் தவிர வேறு எதுவுமே நினைவிலே இல்லை. அது ஒன்றுதான். அனைத்தையும் மறந்தேன், அதிலேயே நாட்டம் செலுத்தினேன், அதனால் அவை சிதைந்து போயின என்று கூறினார். படிக்கிற போது மாணவர்களாகிய நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் வேறு பக்கம் கவனத்தை செலுத்தாதீர்கள். இப்போது பெரியவர்களாலேயே கவனத்தை செலுத்த முடியவில்லை. மேடையிலே இருக்கிறார்கள், அடிக்கடி கைபேசியை நோண்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அரங்கத்திலே இருக்கிறார்கள், அடிக்கடி அதை எடுத்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த காலத்தில் சின்ன குழந்தைகள் ஒரு மிட்டாயை வாயில் போட்டால் அடிக்கடி துப்பி எவ்வளவு கரைந்திருக்கிறது என்று பார்ப்பதை போல இவர்கள் ஏதாவது என்ன செய்தி வந்துவிடப் போகிறது. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இவையெல்லாம் இல்லாமல் மனிதன் மகிழ்ச்சியாகத்தானே இருந்தான், இதைவிட மகிழ்ச்சியாக இருந்தான். ஏனென்றால் நாம் நம்மையும் அறியாமல் மின்னணு சாதனங்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் 2 நாட்கள் இந்த உலகத்தில் வைஃபையே செயல்படாது என்று சொன்னால் பாதி பேருக்கு மேல் புத்தி சுவாதீனத்தை இழந்து விடுவார்கள். அந்த அளவிற்கு நடந்து போகிற போது, வண்டியிலே போகிற போதெல்லாம் தேவையில்லாமல் அதற்கு அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு கூறுகின்ற ஒன்றே ஒன்று, அந்த சாதனைகள் எல்லாம் அற்புதமானவைதான், நான் இல்லை என்று கூற மாட்டேன். இன்னும் சொல்ல போனால், ஒரு காலத்திலே ஒரு தகவலை பெறுவதற்கு நாம் நூலகமாக தேடினாலும் கிடைக்காது. இப்போது கைபேசியிலேயே ஒரு தகவலை நாம் தெரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, நான் அண்ணா அவர்கள் மருத்துவமனையிலே இருக்கிற போது அவர் மருத்துவர் மில்லரை பார்த்து கேட்கிறார், அறுவை சிகிச்சையை நாளைக்கு ஒத்தி வைத்துக் கொள்ள முடியுமா என்று. மில்லர் கேட்கிறார், ஏன் உங்களுக்கு பயமாக இருக்கிறதா, ஏதாவது நடந்துவிடும் என்று பயமாக இருக்கிறதா என்று. அண்ணா சொன்னார், பயமெல்லாம் ஒன்றுமில்லை, ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு நாள் அவகாசம் கிடைத்தால் நான் படித்து முடித்து விடுவேன். அது என்ன புத்தகம் என்று எனக்கு நினைவில் இல்லாமல் போய்விட்டது. கைபேசியிலே நான் அடித்தேன், அடுத்த நிமிடமே மாஸ்டர் கிறிஸ்டியன் மேரி கரோலின் எழுதியது என்கிற விடை வந்துவிட்டது. இப்படி தகவல்களை பெறுவதற்காக, அறிவை விருத்தி செய்வதற்காக கிடைத்திருக்கிற அற்புதமான சாதனம் தான் இந்த மின்னணு சாதனங்கள். அந்த மின்னணு சாதனங்கள் அமுத சுரபி.
ஆனால் மூமேத்தா சொல்வதைப் போல அந்த அமுத சுரபியை நாம் பிச்சை பாத்திரமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். அதிலே நாம் அமுதத்தை எடுப்பதற்கு பதிலாக விஷத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம், ஆழகாலத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு வித்தியாசமான அமுத சுரபி. அதில் ஆழ்ந்து போனால் அதில் அமுதம் கிடைக்கும், மேலாக எடுத்தால் அதில் ஆழகாலம் கிடைக்கும். நாம் ஆழகாலத்திலேயே திருப்திப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. எனவே மாணவர்களாகிய நீங்கள் இந்த பருவத்தில் மின்னணு சாதனங்களை அறிவை விருத்தி செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொன்றையும் நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். இந்த பள்ளி பருவத்தை போல மகிழ்ச்சியான பருவம் வேறொன்றும் இருக்க முடியாது. கல்லூரியிலே மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் எதிர்காலம் என்பது நமக்கு முன்னால் நின்று அவ்வப்போது நம்மை கை நீட்டி அழைத்துக் கொண்டே இருக்கும். ஆனால் பள்ளி பருவம் அப்படி அல்ல. இது துள்ளி திரிகிற பருவம். நீங்கள் வாழ்நாள் எல்லாம் உங்கள் பள்ளியை கடக்கிற போது அந்த வசந்த காலங்களிலே மூழ்குவீர்கள். இன்னும் ஒரு படி மேலே சென்று சொன்னால், உங்களுக்கு அழகான கல்லூரி வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் அது பள்ளி வாழ்க்கையில் தான் முடிவு செய்யப்படுகிறது. பள்ளி வாழ்க்கை தான் அதற்கு வரவேற்புரையை வாசிக்கிறது. அப்படி பள்ளி வாழ்க்கை இனிமையானதாக மாற்றுவதற்கு இரண்டே இரண்டு முக்கியமானவற்றை நீங்கள் மனத்திலே நினைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, நீங்கள் உங்கள் வகுப்பறையில் தியானத்தை போல ஆசிரியர் என்ன நடத்துகிறாரோ ஒரு சொல் விடாமல் உள்வாங்குவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வகுப்பறையை ஒரு தியான மண்டபமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆசிரியர் நடத்துகின்ற அனைத்தையும் நீங்கள் உற்று கவனியுங்கள், கேளுங்கள், ரசியுங்கள், குறிப்பிடுங்கள். இரண்டாவது முக்கியமானது, ஆசிரியர் என்ன நடத்துகிறாரோ அதை அன்றே படித்து முடித்து விடுங்கள். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஈசாப்பினுடைய வாழ்க்கையிலே நடந்தது. எல்லோரும் சுற்றுப்பயணம் செய்கிறார்கள். ஆளாளுக்கு ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு போக வேண்டும். ஈசாப்பும் மாணவர். அவருடைய ஆசிரியர் சொல்லுகிறார், ஆளாளுக்கு ஒரு மூட்டையை தூக்கிக் கொள்ளுங்கள், யார் எந்த மூட்டையை தூக்கிக் கொள்ளுகிறீர்கள் என்று. அங்கே மிகப்பெரிய மூட்டையாக இருந்தது கட்டுச்சோறு மூட்டை. எந்த மாணவனும் அதை தூக்கிக் கொண்டு சம்மதிக்கவில்லை. ஈசாப்பு சொன்னார், நான் தூக்கிக் கொள்கிறேன். எல்லோரும் பார்த்து சிரித்தார்கள். இவ்வளவு பெரிய மூட்டையை நீ தூக்கி கொண்டு வருகிறாயே. ஈசாப்பு மகிழ்ச்சியாக தூக்கி கொண்டு தூக்க முடியாமல் நடந்து கொண்டிருந்தார். அடுத்த வேளை, உணவு வேளை வந்தது. எல்லோரும் சாப்பிட்டார்கள். மூட்டையின் கனம் குறைந்தது. அடுத்த உணவு வேளை வந்தது. சாப்பிட்டார்கள், இன்னும் குறைந்தது. கடைசி திரும்புகிற போது அழுக்கு துணிகள் அதிகமானதால் ஒருவர் சுமக்க முடியாமல் சுமக்கிறார். பாத்திரங்கள் எடை அதிகமானதால் ஒருவர் சுமக்க முடியாமல் சுமக்கிறார். ஈசா மட்டும் கை வீசிக்கொண்டு திரும்பி வந்தார். நீங்கள் கை வீசிக்கொண்டு திரும்பி வர வேண்டும் என்றால், தேர்வுக்கு முதல் நாள் என்று மகிழ்ச்சியாக தூங்கி எழ வேண்டும் என்றால், மதிப்பெண்களை கொண்டாட வேண்டும் என்றால், முதல் வரிசையிலே நீங்கள் நிற்க வேண்டும் என்றால், எளிதான ஒன்று, ஆசிரியர் நடத்துவதை கவனியுங்கள், அன்று நடத்தியதை அன்றே படியுங்கள். இது இரண்டு. பல இடங்களில் புரிவதற்காக கிரேக்கத்தில் இருந்து ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிடுவது உண்டு. மைலோ என்கிற ஓர் இளைஞன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மைலோ என்று சத்து திரவம் ஒன்று இருக்கிறது. அது சத்தா என்று எனக்கு தெரியாது, மருத்துவர் தான் சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி ஒரு திரவம் இருக்கிறது, கலந்து குடிக்கிறார்கள். அந்த மைலோ என்பவன் கிரேட்டா நாட்டிலே வாழ்ந்த ஒரு இளைஞன். அவனிடம் இருக்கிற சிறப்பு, அவன் மிகப்பெரிய காளைகளை எல்லாம் தோளிலே சுமந்து கொண்டு நடைபெறுவான். பார்க்கிறவர்கள் எல்லாம் அதிசயித்து போவார்கள். காளையை தோளில் தூக்கி கொண்டு யாராவது போக முடியுமா? அப்போது அவர்கள் கேட்டார்கள், எப்படி உன்னால் காளையை தோளிலே சுமந்து கொண்டு போக முடிகிறது? அவன் சொன்னான், நான் 15-16 வயது இருக்கிற போது எங்கள் பசு ஒரு கன்றை ஈன்றது. உடனே நான் அந்த கன்றை எடுத்து என் தோளிலே வைத்துக் கொண்டு நடைபயின்றேன். அடுத்த நாளும் நடைபயின்றேன், அடுத்த நாளும் நடைபயின்றேன். ஒரு நாள் தவறாமல் அதே கன்றை தோளிலே எடுத்துக்கொண்டு நடந்தேன்.
திடீரென்று பார்த்தால் கன்றுக்கு பதிலாக என்னுடைய முதுகில் காளை இருக்கிறது என்று சொன்னான். தினமும் சுமக்கிறவர்களுக்கு அந்த அதிகப்படியாக எடை அதிகரிப்பது தெரியாமல் போய்விடும். அதனால் நீங்கள் அன்றாடம் படித்தால் தேர்வின் போது உங்கள் பாடம் கன்றை போல கனமாக இருக்கும். கடைசி நேரத்தில் படித்தால் காளையை போல அழித்தீர்கள். அதனால் மாணவர்களாகிய நீங்கள் மிகச்சிறந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இந்த பள்ளி பருவம்தான் சரியான ஒரு பருவம். நான் மருத்துவர் வரதராஜன் அவர்களோடு 2 மணி நேரமாக பயணம் செய்து கொண்டு வந்தேன். அவர் அந்த 2 மணி நேரமும் என்னிடம் பேசியதெல்லாம் இந்த பள்ளியை பற்றித்தான். இந்த பள்ளியில் படிக்கிற போது அவர் கழித்த காலங்களை அவர் நினைவு கூர்ந்த போது எனக்கு ஒன்று தோன்றியது. யாராவது ஒரு தேவதை ஒரு மாயக்கோலை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் அவர் மறுபடியும் மாணவனாக ஆகி இதே பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் என்று கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு அத்தனை மகிழ்ச்சியாக அவர் நினைவு கொண்டார். எல்லாருக்குமே பள்ளி பருவத்தை நினைத்தால் பட்டாம்பூச்சிகளாக பறப்பதை போன்ற உணர்வு ஏற்படும். காரணம், பள்ளியில்தான் கவலை இல்லாமல் இருந்தோம். பள்ளியில்தான் நாம் மகிழ்ச்சியாக துள்ளி விளையாடினோம். பள்ளியில்தான் நாம் செய்கிற தவறுகளை எல்லாம் ஆசிரியர்கள் பொருட்படுத்தவில்லை. பள்ளியில்தான் விளையாடுவதற்கு கூட நமக்கு வகுப்புகள் இருந்தன. நீங்கள் எல்லோரும் இந்த பள்ளியிலே படிப்பதற்காக இவ்வளவு அக்கறையோடு இந்த பள்ளியும் முன்னாள் மாணவர்களை ஈடுபடுத்தி கட்டமைப்புகளை விரிவுபடுத்துவதற்காக பெருமை அடைய வேண்டும். நான் இந்த பள்ளியிலே வருகிறேன் என்று தெரிந்ததும் என்னோடு பொருளாதாரம் புள்ளியியல் துறையில் இணை இயக்குனராக திரு நந்தகுமார் அவர்கள் பணியாற்றினார்கள். நந்தகுமார் அவர்கள் நான் எப்போது கோவையில் இருந்தாலும் அவர் வந்தகுமாராக ஆகிவிடுவார். என்னை ஒரு நாள் கூட அவர் கோவையிலே தனிமை சிறையில் வாட வைத்ததே இல்லை. அவரே இல்லத்திலிருந்து சிற்றுண்டியிலிருந்து எல்லாம் எடுத்து கொண்டு வந்து விடுவார். காலையில் கூட அவர் கொடுத்த ரொட்டி துண்டை உண்டுவிட்டுத்தான் நாங்கள் வருகிறோம். எனக்கு நந்தகுமார் அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார் என்று தெரியாது. நான் நேற்று அவரிடம் மேட்டுப்பாளையத்தில் மாலையில் புத்தக திருவிழாவில் பேசுகிறேன், வந்து விடுங்கள் என்றேன். அவர் சொன்னார் காலையிலேயே வருகிறேன் என்றார். ஏன் என்று கேட்டதற்கு அந்த பள்ளியில் தான் நானும் படித்தேன் என்று குறிப்பிட்ட போது அந்த பள்ளியிலே எவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நான் உங்களுடைய பள்ளியிலே மேடையிலே அமர்ந்த போதெல்லாம் அந்த விளையாட்டு மைதானத்தை தான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு மைதானம் பல பள்ளிகளில் இல்லை என்பது உண்மை. அதுவும் மாநகரங்களில் விளையாடுகிற நேரங்களில் கூட மாணவர்கள் படிக்கிறார்கள். இப்போதெல்லாம் மாணவர்கள் மாலையில் விளையாடப் போவதே இல்லை. நாங்கள் பள்ளியிலே படிக்கிற போது தூங்குவதற்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவோம். மற்ற நேரங்கள் எல்லாம் பள்ளியில்தான் கழியும். எங்களுக்கு பள்ளி என்பது இன்னொரு தாய்மொழியாக இருந்தது. விடுமுறை விட்டால் பள்ளியிலே விளையாடத் தொடங்குவோம். ஒருவருடைய உடலில் கூட ஊளைச்சதை இருக்காது. எலும்புகள் எல்லாம் இரும்புகள் போல இருக்கும். விளையாடுவோம், ஓடுவோம், மகிழ்வோம். வெற்றி பெறுகிறோமா என்பது கேள்வி அல்ல. சில மாணவர்கள் மைதானத்தில் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஓடிக்கொண்டு வந்த பிறகு அவர்கள் எங்களிடம் கேட்பார்கள், நான் விளையாடுவது எப்படி இருந்தது என்று. அதற்கு நாங்கள் பதில் சொல்வது, நாங்கள் வெளியே நின்று விளையாட்டை பார்த்தோம், நீ உள்ளே இருந்து விளையாட்டை பார்த்தாய், அவ்வளவுதான் வித்தியாசம். ஏனென்றால் வந்து அவர்கள் காலில் படவே படாது, ஆனாலும் மகிழ்ச்சியாக விளையாடுவார்கள். அப்படியெல்லாம் விளையாடியதால் தான் நாங்கள் களப்பணிகள் ஆற்றுகிற போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடந்து சிற்றூர்களுக்கு செல்ல முடிந்தது. உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நான் உங்களிடம் ஒன்றை சொல்லுகிறேன், உடல் நலத்தை தியாகம் செய்துவிட்டு நீங்கள் எந்த சாதனை புரிந்தாலும் அதனால் பயனில்லை. உடல் உறுதியாக இருக்குமே ஆனால் உள்ளமும் உறுதி பெறும். அதனால்தான் ஒரு பழமொழி உண்டு கிரேக்கத்திலே,
வலிமையான மூளை வலிமையான உடலில் தான் இருக்கும் என்று இன்று அதை மூளை விஞ்ஞானிகள் நிரூபித்து விட்டார்கள். உங்கள் மூளையிலே புதிய புதிய செல்கள் உண்டாக வேண்டுமென்றால் அவசியம் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். வயதான போது கூட யாரெல்லாம் உடற்பயிற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு புதிய புதிய செல்கள் ஏற்படுவதால் ஞாபக மறதி ஏற்படுவதில்லை. இன்று பலருக்கு பிரச்சனை ஞாபக மறதி தான். கண்ணாடியை போட்டுக்கொண்டே கண்ணாடி எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு அவர்கள் பெயரே மறந்து போவது உண்டு. ஞாபக மறதி காரணம் அவர்கள் உடல் உழைப்பை செய்வது இல்லை. ஒரு காலத்தில் உடற்பயிற்சி தேவையில்லை. ஏனென்றால் உடல் உழைப்பு நம்முடைய வாழ்க்கையின் பகுதியாக இருந்தது. அவர்கள் தண்ணீரை இறைத்துத்தான் குளிக்க வேண்டும், நடந்துதான் பள்ளிக்கு செல்ல வேண்டும், நடந்துதான் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது மிதிவண்டியிலே செல்ல வேண்டும். அவர்கள் துணியை அவர்களே துவைத்து கொண்டார்கள். இன்று எல்லாவற்றையும் செய்வதற்கு எந்திரங்கள் வந்துவிட்டன. அதனால் உடற்பயிற்சி செய்வதற்கும் எந்திரங்களை தேடி போகிறார்கள். இது எந்திரமயமான வாழ்க்கையாக ஆகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே உடலை யார் செம்மையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மூளையும் செம்மையாக இருக்கிறது. அதனால் விளையாடுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள், உடற்பயிற்சி செய்வதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். மருத்துவர் அவர்கள் மரங்களின் மீது மிகுந்த நேசம் வைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. உங்களை மரம் நட வேண்டும் என்று குறிப்பிட்டார். மரங்களின் அழகை பார்க்கிற போதெல்லாம் மனிதன் பரவசப்பட்டு விடுகிறான். ஒரு அடர்ந்த காடுக்குள் செல்லுங்கள். அந்த அடர்ந்த காட்டிலே விதவிதமான மரங்களை பார்க்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் காட்டிற்குள் நாம் சென்று விட்டால் நம்முடைய எல்லைகளெல்லாம் கரைந்து போனதை போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும். நம்மை கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்ததைப் போல ஒரு தோற்றம் ஏற்படும். அங்கே விதவிதமான பறவைகள், விதவிதமான பூச்சிகள் எழுப்புகிற அந்த ரீங்கார ஒளி, பறவைகள் பாடுகிற அந்த ஒளி, இனிய இசை, விலங்குகள் போடுகிற சப்தம் அனைத்தையும் பார்க்கிற போது நம் மனம் மகிழ்ச்சியிலே துள்ளி குதிப்பதை பார்க்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் நட்ட மரங்களை விட மண்ணே நட்ட மரங்கள் தான் அதிகம். அவைதான் உறுதியானவை. ஆனால் மனிதன் ஏன் மரங்களை நட வேண்டும்? நான் இந்த வளாகத்திற்கு வந்தபோது பார்த்தேன், நிறைய நாட்டு மரங்களை, மண் சார்ந்த மரங்களை நட்டிருக்கிறார்கள். ஒன்றிரண்டு இதை போல தேவையில்லாத மரங்களும் இருக்கின்றன. இவையெல்லாம் சின்ன தென்றலுக்கே தாக்கு பிடிக்காமல் விழுந்து விடுகிற மரங்கள், வெளிநாட்டு மரங்கள். வேகமாக வளரும், வேகமாக விடும். எது வேகமாக வளர்கிறதோ அது வேகமாக வீழ்ச்சியும் அடைகிறது என்பதை மரங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. நிதானமாக வளர்கிற போதுதான் அந்த மரம் மண்ணிலே வேரை பிடித்து வளர்கிறது. அப்படி நாம் நிதானமாக அழுத்தமாக படித்து உழைத்து முன்னேறி வியர்வை சிந்தி யாரிடமும் பரிந்துரைக்கு செல்லாமல் நம் சொந்த முயற்சியால் முன்னேறுகிற போதுதான் அந்த வளர்ச்சி நீடித்து நிற்கும் என்பதை மரங்களின் மூலமாக நமக்கு இயற்கை கற்றுத்தருகிறது. மண் சார்ந்த மரங்கள் எத்தனை செய்திகளை நமக்கு கற்றுத்தருகின்றன. ஒரு அழகான மரத்தை எடுத்துக்கொண்டால் அது காற்றிற்கு வாகனம், மனிதனுக்கு நிழற்குடை, அது பறவைகளுக்கு வேடந்தாங்கள், அது பாதசாரிகளுக்கு பயணக்குடை, அது பூக்களுக்கு பிரசவ விடுதி. இப்படி எத்தனையோ வகையில் அந்த மரம் நம்மை தாளாட்டி கொண்டே இருக்கிறது. நான் உங்களை கேட்பதெல்லாம் இயற்கையை நேசிங்கள், இயற்கையோடு இயைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான செய்தி, தயவு செய்து இந்த துரித உணவுகளை தூக்கி போடுங்கள். இந்த துரித உணவுகள் உங்கள் உடலை சல்லடையாக்கிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயற்கை ஒவ்வொரு இடத்திற்கும் என்ன தேவையோ அதை சலித்து சலித்து படைத்து தந்திருக்கிறது. நம் மண் சார்ந்தவற்றை உண்ணுகிற போது அதை உடல் ஒத்துக்கொள்கிறது. எனவே நாம் அனைவரும் இந்த நன்னாளில் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நம் பள்ளி பருவத்தை மிகச்சிறந்த பள்ளி பருவமாக மாற்றி நீங்களும் படிக்க வேண்டும், உயர வேண்டும், ஒப்பற்ற பணிகளில் பங்காற்ற வேண்டும், சமூக அக்கறையோடு செயல்பட வேண்டும்.
ஒரு நாள் இந்த மேடையிலே நீங்கள் அமர்ந்து முன்னாள் மாணவராக இந்நாள் மாணவர்களுக்கு உங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று சூளுரை எடுங்கள் என்று கூறி